எங்கள் மாமரம்லாம் சாமி ஆட்டம் ஆடுது பாருங்க, என்ன ஆட்டம் போடுதுன்னு. மரத்து மேலே ஏறிட்டது. இன்னொரு காய் பார்த்தோமா, சூப்பராக இருக்குது காய் பாருங்க. இந்த மாதிரி கண்ணு விரிய ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே விட்டோமாக்கா இன்னும் ஃபுல்லாக காய் தாங்க, அப்படியே சடை பிடிச்சி தான் தொங்குது. ஆனால் இனிப்பு அப்படி சர்க்கரையாட்டம் இனிக்குதுங்க. இந்த டிசம்பர் செடியில் இருக்கிற விதைகள் விழுந்து தான் இந்த டிசம்பர் முளைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே பிடுங்கி பதியம் போட்டு வச்சிடலாம். இந்த மைசூர் அழகி மேலே ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் அழகி ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துகிறாள். பாரு எவ்வளோ அழகாக பூத்துருக்குறான்னு. ஏண்டா குடும்பமே கொதிக்கிறீங்களாடா? இதை கூட சேர்த்திடலாம். முதல்ல மாப்பிள்ளைக்கு பண்ணும்டா, விருந்தாளி தான்டா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். சரியான காத்தடிக்குதுங்க. ஆனால் மழை வந்த பாட்டை காணும். சேலமெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, ஆனால் எங்கள் மேய்ச்சலில் மழை பெய்யல. இன்றைக்காவது மழை பெய்யுமா என்னன்னு தெரில. எங்கள் மாமரம்லாம் சாமி ஆட்டம் ஆடுது பாருங்க, என்ன ஆட்டம் போடுதுன்னு. நல்லா காற்று. ஜாதி மல்லி செடியெல்லாம் கீழே விழுந்துருச்சிங்கண்ணா பாருங்க. மலைக்கு ஜாதி மல்லி செடியெல்லாம் கீழே விழுந்துருச்சு. எங்கே இந்த நாங்கள் பார்த்த சீத்தாப்பழம் செடி காயெல்லாம் கீழே விழுந்துருமோன்னு இப்போ தான் காய் பறிக்க வந்திருக்குறோம். இன்றைக்கி ஒரு 5 பழம் பார்த்து வச்சுருக்குறோங்க. பழம் வந்து நல்லா திரண்டுருச்சு. அந்த முள்ளாக இருக்கிறதெல்லாம் அந்த முள் வந்து விலகி அப்படியே வந்துருச்சுன்னா பழம் திரண்டுருச்சுன்னு அர்த்தம். பார்த்துருக்கோம். அதனால தான் இன்றைக்கி ஒரு 5 பழம் திரண்டதுனால தான் பழத்தை பறிக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. காத்தடிக்கிறது பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. எல்லா பழம் திரண்டுருச்சுனாக்கா காற்றுக்கு விழுந்துடும் கீழே அப்படின்ட்டு. அதுக்கு தான் சரி பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பழத்தை பறிச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பழத்தையே காட்டுறேன் முதல்ல உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பழம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதில் எல்லாருடைய நம்பரும் வாங்கி எழுதி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கிறவங்களுடைய நம்பருக்கு இன்றைக்கி பறிக்கிற இந்த 5 காய்களுமே ஒவ்வொரு காயாக போட்டு விடுறோம். ஆனால் உங்கள் தலைமையில் இருக்கு அந்த காய் பறிச்சிருங்க. ஆ ஆ அது ஆ ஆ ஆ அது கண்ணு என்ன விரியணுமா? ம் சரி சரி, அதெல்லாம் விரிஞ்சிச்சா? ஆ நல்லா கண்ணு விரிஞ்சிருது பாருங்க. பழுத்துக்குதுல்ல அன்னைக்கு கொடுத்ததெல்லாம். ஆ பழுத்துக்குச்சு. ஆ ஆ ஆ ஆ சூப்பராக இருக்குது காய் பாருங்க. இந்த மாதிரி கண்ணு விரிய ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே விட்டோமாக்கா. ஆ வேறு பாருங்கண்ணா. ஆனால் கீழே இருக்குது பாருங்கதா, கீழே உங்கள் காலுக்கிட்ட. சரி மக்களே, நம்ம காய்களை தேடி கண்டுபிடிச்சி எத்தனை காய் பறிக்கிறோங்கிறத பார்த்துட்டு பறிச்சுட்டு காட்டுறோம் பாருங்க. இங்கே பார்த்து வச்சோம் ஒரு காய் பறிக்கிறாரு. கட்டரை எடுத்து வந்துருக்கணுண்ணா, பறிக்க முடியலையா? கோம்போடையே கட் பண்ணுங்க. ஆனால் பறிக்க முடியலன்னா விட்டுருங்க அக்கா. அங்கே இது பிச்சு கட்டரை எடுத்துட்டு வரலாம். ஆ மரத்து மேலே ஏறிட்டது. இன்னொரு காய் பார்த்தோமா, தா இங்கே இருக்குது பாருண்ணா, இங்கே கீழே தா இந்த செல் இந்த இடத்துல. ஆ அதானே, தொட்டு பாருங்க. காய் விளைஞ்சிக்கிச்சா? தொட்டாவே தெரியும் உங்களுக்கு காய் விளைஞ்சிக்கிச்சா என்னங்கிறத. மொத்தமாக நமக்கு இன்றைக்கி பறித்த காய்ங்க இவ்வளோ காய்ங்க வந்துருக்குது. இன்றைக்கி பறித்த காய்ங்களை யார் யார் அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இதுதான் வந்து வெள்ளை நாவல். நாவல் மரம் ஃபுல்லாக வெள்ளை நாவலாக அந்த கூட கிடக்குது பாரு. பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுங்கிறீங்க. காயெல்லாம் நிறைய பிடிச்சிருக்குது, ஆனால் நம்மளால் பறிக்க தான் முடியல. இன்னும் ஃபுல்லாக காய் தாங்க, அப்படியே சடை பிடிச்சி தான் தொங்குது.
ஆனால் இனிப்பு அப்படி சர்க்கரையாட்டம் இனிக்குதுங்க. ஆனால் வவ்வால் கிட்டேருந்து நம்ம பிடிக்க திங்கவே முடியல. பா வினிஷா, என்ன ஒரு டேஸ்ட்டுங்கிறீங்க. வெள்ளை நாவல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மரம் வந்து இப்போ இந்த சைஸ் தான் இருக்குது, சின்ன சைஸாக தான் இருக்குது, ஒரு கொய்யா மரத்து சைஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கிளை மட்டும் அவ்வளோ காய் பிடிச்சி தொங்குது, கீழே சாஞ்சி தொங்குற கிளை மட்டும். பாருங்க, பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா? இந்தா இதெல்லாமே பழம்தான், தொட்டால் நல்லா கனிஞ்ச மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கார வர சொல்லியாவது பறித்து சாப்பிடணும். நல்லா இருக்குது வெள்ளை நாவல். இது எல்லாமே நல்லாவே இனிப்பாகவே இருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக வெள்ளை நாவல் மரம் வாங்கி வைக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, அதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்து தான் பறிக்கணும். என்னால் ஒருத்தியெல்லாம் பறிக்க முடியாது, யாரையாவது கூட்டிகிட்டு வந்து பறிக்கலாம். இன்றைக்கி காலையிலேயே வந்து எங்கே வந்திருக்கேன்னாக்கா, இந்த வேலிக்கிட்ட இருக்கிற இந்த கரும்பூலா பூச்செடியை வெட்டுறது தான் வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா புதராட்டம் தொங்கி போச்சு அப்படியே. சரி, இவத்துக்கால விட்டோமா இன்னும் நல்லா படர்ந்து போயிடும், ஏதாவது மழைகளை வந்தால் இவத்துக்கால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் எல்லாம் வெட்டி விட்டேன். பாருங்கள், வெட்டி விட்டு இருக்கிற செடியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கட்டிங் போடலான் இருக்கேன், அந்த கரும்பூலாம் பூச்செடியை. ஏன்னா அந்த வேலி உரம்லாம் கொஞ்சம் வச்சுடலாம், நமக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்குமே தலைக்கு தையாக தடவரத்துக்குலாம் அந்த கரும்பூலாம் பூ ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கு தான் இது வச்சது. அது என்னடானா நல்லா காணாமூனான்னு வளர்ந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் வேலி ஒட்டி வச்சுருந்தாருன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேலி தள்ளி வைக்கவும் நம்ம காட்டுக்குள்ளே படந்துட்டு வருது அப்படியே இதுக்குள்ளார. அதுதான் வெட்டியாச்சு. இன்றைக்கி வந்து இதையும் அது என்னது மைசூர் மல்லியும் நம்ம வந்து கொஞ்சம் பதியம் போட்டுடலாம். ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்குறோம். கண்ணு அது ஓரமாக கண்ணி போடுற முள். இந்த செடி எல்லாமே வந்து என்னென்னா டிசம்பர், மஞ்சள் கலர் டிசம்பர், நம்ம ரோட்டில் ஆரஞ்சு கலராக ஒரு டிசம்பர் பறிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த டிசம்பர் செடியில் இருக்கிற விதைகள் விழுந்து தான் இந்த டிசம்பர் முளைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே பிடுங்கி பதியம் போட்டு வச்சிடலாம். இன்றைக்கெலாம் பதியம் போடுற வேலை தான். இது பாருங்க எவ்வளோ பெரிய என்னடி நம்ம கொண்டு வந்த கீரை செடிங்கெலாம் பார்த்திங்களா அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பண்ணைக்கீரை எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. பண்ணைக்கீரை எல்லாம் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள், ஒரு 4-5 குத்து நல்லா வந்துருச்சு. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். இதா அங்கே பாருங்கள் எவ்வளோ பிடிங்கி பிடிச்சிருக்கோன்னு. இதாங்க இது எல்லாத்தையும் இப்போ இலைகளை உருவணும். இலைகளை உருவிட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சிங்களை மட்டும் ஒரு 10 பதியம் போட்டுக்கிட்டுனா போதும், மீதிலாம் வேணாம். ஊறுப்பட்டது போட்டு மட்டும் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக பதியம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மைசூர் மல்லி கொஞ்சம் பதியம் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை செய்ய முடியுதுன்னு, பண்ண முடியுதோ பண்ணலாம். ஒரே ஒரு மைசூர் மல்லி செடி வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரோடைய அத்தை பையன் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வச்சேன். இது பாரு, காடே படர்ந்து போச்சுங்க. பாரு, எங்கே பார்த்தாலும் மைசூர் மல்லி. எப்படி தான் வேறு முளைச்சி வருமோ என்ன பண்ணுமோ தெரியல போங்க. எங்களால் இந்த மைசூர் மல்லியும் சரி பண்ண முடியல. ஏதாவது கல்லுகள்லேருந்து அந்த குழிக்குள்ள தூக்கி போடுறீ பொந்தாட்டங்குது பாரு, பொந்து தானே அது. இந்த மழை ஈரத்துக்கு அப்படி புதறு கட்டி போயிடுது. ஏதாவது பூச்சி போட்டு வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் பிடுங்குறேன் இப்போ. ஆனால் பூ அழகாக தான் இருக்குது. இந்த மைசூர் மல்லி மேலே, இந்த மைசூர் அழகி மேலே ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் அழகி ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துகிறாளே பாரு, எவ்வளோ அழகாக பூத்துருக்குறான்னு. இந்த வாசத்துக்கு வேற அழகு ராஜாக்கள் வந்து படுத்துக்கிறாங்க கூடைய. ஏண்டி இந்த வாசத்துக்கு தான் வந்துடுது பாம்பு. அந்த இதை விட்டுரு, தங்கு பூச்செடியை. குதிரா சர்வீஸ் ஏடா, அந்த சின்ன பிள்ளைங்க தான் குதிக்குதுன்னா எதுக்கு 2 பெரிய இறம மாடுங்களும் உள்ள இறங்கிருப்பீங்க? சூடா இருக்குதா உடம்பு? ஏண்டா குடும்பமே குதிக்கிறீங்களாடா?
குடும்பமே தண்ணிக்குள்ள இறங்கி குதிக்குதுங்களா? இத்தனை பேர் தண்ணினால இத்தனை பேர் குதிக்கும் போது ஏன் ஐநாறு வேடிக்கை பார்க்கறான் தெரியுமா? அத்தாசோடு காரை ஓட்டுறான். ஆனா இத்திரூன்னு தண்ணிக்குள்ள நீந்த மாட்டேங்கிறான். அசிங்கமா இருக்குதுடா. புடிச்சு தள்ளி விடுறான். நான் போய் குதிடா. இந்த சம்மர்லாம் அவன் நீச்சல் கத்தே தீரணுங்க. குடும்பமா கும்மி அடிக்கிறாங்க தண்ணிக்குள்ளார. லெஃப்ட் போட்டிக்கிட்ட குழி. ஏய் வர்றா குழியில் தரலாம். குழிக்குள்ள ஏதோ இருக்கு. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக பட்டர் சிக்கன் தான் செய்ய போகிறேன். எதையாவது ஒன்று பார்த்துட்டு எனக்கு அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்றான். அதனால் இன்றைக்கி வந்து பட்டர் சிக்கன் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை. இப்போ தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ செஞ்சு பார்த்துடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இது நிறையா ஸ்டெப் இருக்குதுங்க. இதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நிறையா இதுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லெமன், கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் இதில் கோட் ஆகிற மாதிரி போட்டு நல்லா பெரட்டி ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக கோட்டிங்கில் ஒட்டும். அதெல்லாம் நல்லா நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா, சில்லி சிக்கனுக்கு நம்ம போட்டு பெரட்டி வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டு பெரட்டி வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லாவே ஊறிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து இந்த சிக்கனை போட்டுடலாம். அவ்வளோதான். இது அப்படியே பெரட்டி விட்டோமா அப்படியே ட்ரையாக ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா இதில் வணங்கட்டும். நமக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் பட்டரே போட்டுக்கலாம். ஏன்னா பட்டர் சிக்கன் இல்லைங்களா, அதனால் பட்டர் தான் ஜாஸ்தி போட சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதே வானல்லே நம்ம வந்து கொஞ்சம் மசாலா வதக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அதெல்லாம் இந்த கிரேவிலேயே நம்ம போட்டு இந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா பட்டர்லாம் இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லாயிருக்கும். ஆனால் இதுலேயே வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கனை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், இதுலேயே வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு இதுலேயே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாலாம் இல்லை, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் முந்திரி, ஒரு 10 முந்திரி போட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்காக போட்டு வதக்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த மசாலா எல்லாம் இது கூடிய அப்படியே கோட்டிங் ஆகுது இல்லையா, அதுக்கு தான் இதுலேயே போட்டு வதக்கிறது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 தக்காளி சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, அப்போ தான் இது வந்து கலர் கொடுக்கும். அதுக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், அதனால் இதுலேயும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்படியே கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுறலாம், நல்லது வேகிறதுக்கு. ஏன்னா அந்த முந்திரிலாம் நல்லா வேகணுங்க.
தக்காளி நல்லா வேகணும், அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம அரைக்கணும். அதனால் நல்லா இதெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நல்லா வேகிறதுக்கு விட்டுறலாம். நான் என்ன உப்பு கொஞ்சம் சேர்த்தலை, கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வேகிறதுக்கு தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்திக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நல்ல தண்ணிலாம் சுண்டுனதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வெந்தாக்க போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை செய்யணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லாவே ஆறட்டும். எங்கள் காட்டுக்கு வர்றது வந்து இந்த நாரைக்கொக்கு தாங்க வருது. தண்ணி கட்டினா போதும், எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. இந்த நாரைக்கொக்குங்க வந்துடுது. நிறைய நாரைக்கொக்குங்க வருங்க. நல்லா வந்து தண்ணியில் நல்லா குளிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் போயிடுதுங்க. இங்கேயே எங்கேயாவது கூடு கட்டி இருக்குதுங்களா என்னன்னு தெரியல. பாருங்கள், 1 2 இருக்குது பாருங்களேன். 1 2 உட்காந்துட்டு இருக்குதுங்க. இது மாதிரி நிறையா இருக்குதுங்க. தண்ணி கட்டும் போதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா அரைக்கும் போது சூப்பராக நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சி வந்துடும் நல்லாவே. சிக்கனும் இப்போ ரெடியாக்கு. இப்போ நம்ம தாளிப்புன்னு கொடுத்துடலாம். எனக்கு என்னமோ இது பார்க்கும்போது செய்யும்போது என்ன தோணுதுனாக்கா, கிட்டத்தட்ட வந்து பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தாங்க தோணுது எனக்கு. நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தான் இந்த ஐட்டம் எல்லாம் போடுவோம். அது எல்லாமே இதுக்கு போட்டு தான் இப்போ செய்கிறோம். நம்ம கொஞ்சமாக பட்டரை போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு எப்படி பன்னீர் போட்டு பட்டர் போட்டு பன்னீருக்கு எப்படி இதெல்லாம் கிரேவியாக அரைச்சி நம்ம போடுறோமோ அப்படியே தான் இதுக்குமே போட்டு செய்கிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் இது கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சேர்த்திட்டு இது வந்து அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்திட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிடலாம். நல்லா பாருங்களேன், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை இதை கூட சேர்த்திடலாம். இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கன் கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துடலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவே தாங்க இது வந்து சிக்கன் பட்டர் சிக்கன் மசாலா. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மீத்தி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா அப்படி உளுத்து விட்டு இதில் போட்டுடலாம். இன்னும் ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஊற்றணும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்படியே மேலே எண்ணெய் பட்டர் அப்படியே பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். சிம்மிலேயே மூடி போட்டு வச்சிட்டோமாக்கா அப்படியே உள்ளே அப்படியே வெந்து வந்துடும். டேஸ்ட்டு வித்தியாசமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். அடுப்பை சிம் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். கடைசியாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி இறக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று. கிரேவி பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனல் டச்சாக வந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்குறது என்னன்னாக்கா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான். பன்னீர் பட்டர் மசாலா சேர்க்குற மாதிரி தான். ஆமாண்டா, கடைசியாக அப்படி தான்டா இருந்துச்சு. இதுக்கு உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோ. உப்பு நான் போடுறது கரெக்டாக என்னன்னு எனக்கே தெரியல. சும்மா கையில் தொட்டு கூட நக்கிப்பாரு, பையனுக்கு எச்சு வருது. கரெக்டா? உப்பு போட்டனான்னு போடலையான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. போட்டிருக்கேண்ணா உப்பு காரம் சரியா போச்சான்னு பாருங்க. உப்பு போதுமா? போதுமா? காரம் போதுமா? இது இனிப்புலாம் அது சக்கரை போடுறாங்க. நான் தான் சக்கரை போடல. எங்களுக்கு வந்து இப்போ நைட் டின்னருக்கு என்னன்னாக்கா பேபி கார்ன் கிரேவி. எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் பாருங்க. இப்போ அதுதான் செஞ்சிட்ருக்கேன். இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இன்னைக்கு இதனுடைய வேலை எல்லாமே ஃபினிஷ். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோமா முடிஞ்சது வேலை. சப்பாத்தி சுட்டு கொடுத்தா முடிஞ்சது. சப்பாத்தி மாவு இந்தாங்க
போட்டு சாப்பிடுங்க. லெக் பீஸ் per ஆளுக்கு ஒரு பீஸ் இருக்கும். இதான் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ஸ்மெல் தான் இருக்கு. ஆமாம் கண்ணே, அதில் போடுறதே தாங்க இதுக்கும் போடுறோம். முதல்ல மாப்பிள்ளைக்கு பண்ணும்டா, விருந்தாளி தான்டா. அவனுக்கு எப்படி விருந்தோம்பல் செய்யணுங்கிறது தெரியல. எப்போ நம்ம வீட்டுக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும், அப்புறம் தான் நம்ம போட்டுக்கணும். ஓகே, அப்படி சொல்லும் போது நீ என்ன சொல்லணும், நான் சர்வேஸ் நான் கெஸ்ட்டாகவே நினைக்கலம்மா, நம்ம வீட்டில் ஒரு அப்படிதான் நான் சொல்ல நினைச்சேன். அப்படிலாம் நீ என்ன சொல்லியிருக்கணும், அப்படிலாம் நீ இன்னாரும் சொல்லியிருக்கணும். சர்வேஸ்ல கெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. நீ நான் சொன்னதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிற, என்ன பண்ணுது டேஸ்ட்டு? அவன் கறியில் பேப்பரில் எழுதி கொடுத்தா திரும்ப சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குமா, புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் உண்மையுமே நம்ம செஞ்சது இல்லை. பன்னீர் பட்டர் மசாலாவில் இந்த மாதிரி சிக்கன் பொடி செய்யலான்னு நாமளும் யோசனை பண்ணினதே இல்லை. ஆனால் இன்றைக்கி விகாஸ் மூலியமாக அதை செஞ்சு பார்த்தாச்சு. இதுவும் ஒரு சூப்பரான கிரேவி தான், நல்லதாக இருக்குது. நார்த் சைட்லலாம் நார்மலாகவே என்ன சமைச்சுன்னா ரொட்டியும் பட்டர் சிக்கன் தான் சமைச்சோம். அதான் சைவத்துக்கு பன்னீர் பட்டர் மசாலா, அசைவத்துக்கு பட்டர் சிக்கனு. என்னடா வெண்ணெய் போட்டு ஆனால் வணக்கி விட்டு வெண்ணெயிலேயே எல்லாம் செஞ்சு சாப்பிட்றதாண்டா இந்த குழம்போட இது. அதுதான், அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.